சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் இன்று ஒரு லீலையை செய்யப் போகின்றேன். என்ன சாய் அப்பா, என்ன லீலை என்று நீ என்னிடம் கேட்கலாம். நீ இன்று பார்க்கத்தானே போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன லீலையை செய்யப் போகிறேன், உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உன்னுடைய எண்ணத்தை மாற்றும் அளவுக்கு நான் எந்த அளவுக்கு வேலை செய்யப் போகிறேன் என்பதனை நீ பார்க்கப் போகிறாய். இதற்கு முன்பெல்லாம் ஏன் இந்த நொடி வரைக்கும் உங்களுடைய எண்ணம் மனது எப்படி இருக்கிறது என்றால், வாழ்க்கை மாறுமா? யாராவது ஒரு நபர் வந்து உதவி செய்ய மாட்டாரா? ஏன் திடீரென்று கடவுளே வந்து நின்றுவிட்டார்? எந்த அளவு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்ற எண்ணம் உன் மனதுக்குள் ஓடிக்கொண்டே தானே இருக்கிறது. அந்த எண்ணங்கள் எல்லாம் நடந்துவிட்டால் எப்படி இருக்கும்? அந்த விஷயம்தான் நடக்கப் போகிறது. ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது, அது நல்லதோ கெட்டதோ, தெய்வம் உன்னுடைய பக்கத்தில் இல்லை என்று சொல்வாய். கேட்டது அதை நல்லது நடந்தால் எனக்கு என் தெய்வம் உதவி செய்துவிட்டது, நான் செய்த பூஜைகள் எல்லாம் எனக்கு உதவி செய்துவிட்டது என்று சொல்வாய். எப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த தெய்வத்தை தான் சொல்லப் போகிறீர்கள். ஏதாவது என் குழந்தையே, நீ என்னைத்தான் சொல்வாயா? இன்னும் கேட்கவில்லை. யாரிடமும் நான் என்று சொல்லி இருக்கின்றேன். நிச்சயமாக கேட்பாய் என்று ஒவ்வொரு முறையும் சாயாகிய நான் இன்று நீ சொல்லும் பொழுது என்னுடைய மனமானது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய குழந்தை இவ்வளவு என்னை நம்புகிறதே, நிச்சயமாக தன்னுடைய குழந்தைக்கு எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகின்றேன். உனக்கு இன்று ஒருவர் உன்னை சந்திக்க வருவார், புரிகிறதா? என்று ஒரு நபர் உன்னை, அது யார் என்று கேட்டால் உன்னுடைய நண்பன், அதாவது ரொம்ப நாளாக நீ பார்க்காத ஒரு நண்பன் மூலமாக உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பார். ஆனால் உனக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் யாரும் தரமாட்டார்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு இடத்திற்கு நீ ஏதோ ஒரு வேலைக்காக சென்றிருப்பாய். உன்னுடைய வேலைக்காக ஏதோ ஒரு உதவி கேட்க, ஆனால் யாருமே செய்ய மாட்டார்கள். கேட்டால் எனக்கு வேலை இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று போய்விடுவார்கள். ஆனால் நீ போகக்கூடிய காரியத்தில் உனக்கு உன்னுடைய நண்பனை உதவி செய்வான். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு விஷயம் சாதிக்க வேண்டும் என்று நினைப்பாய். ஆனால் ஒரு விஷயத்தில் கூட நீ சாதித்ததே கிடையாது. காரணத்தை கேட்டால் நானும் முயற்சி செய்கிறேன், ஆனால் எதுவும் நடக்கவே இல்லையே என்பாய். முயற்சி செய்கிறாய் அல்லவா, அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த முயற்சி செய்வது நாளை விடுவது என்று விட்டால் எப்படி நடக்கும்? இன்று ஒரு காரியத்தை நீ முயற்சியில் இறங்கினாய், ஆனால் அதை எப்பொழுதுமே என்னாலுமே கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணமோ எப்படி இருக்கிறது என்றால், நான் செய்வேன், அது இன்றே எனக்கு வெற்றி கிடைத்தால் மட்டும்தான் நான் தொடர்ந்து செய்வேன் என்று எல்லாம் நீ சொன்னால் அதெல்லாம் எப்பொழுது வேலைக்காகாது. என்னுடைய காலம், அதாவது உன்னுடைய காலம் முழுவதும் நீ தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து நீ செய்தால் மட்டும்தான் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். புரிகிறதா? உனக்கு நீதான் இன்று செய்வேன் நாளை செய்ய மாட்டேன் என்று சொல்வதெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் அது நடக்காது. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரிதான், வாழ்க்கையில் பல கோடி ரூபாய் வைத்திருக்கிறான், அவன் நிறைய முதலீடு போட்டு ஒரு விஷயத்தில் இறங்குகிறான் என்றாலும் அவன் முதலில் அதில் சறுக்கித்தான் அவன் விழுவான். அதையும் அவன் தாண்டித்தான் மேலே ஏற முடியும். அதனால் ஒரு விஷயத்தில் இறங்கிவிட்டாய், ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதில் சில சறுக்கல்கள் வந்தால் தயவு செய்து நீ சறுக்கி விடாதே என்று நீ செய்து கொண்டிருக்கும் விஷயத்தை விட்டுவிடாமல் பொறுமையாக இருந்து எல்லா காரியத்தையும் வெற்றி அடையும் வலிமையை மட்டும் நீ நல்ல குழந்தை. உனக்கு எது நடக்க வேண்டும், எது நடக்கக்கூடாது, எது செய்யலாம் என்பது தெரியும். இன்று ஒரு நபரை உனக்காகத்தான் அனுப்பி வைத்திருக்கிறேன். அவன் நிச்சயமாக இன்று நீ போகக்கூடிய வேளையில் நிச்சயமாக உனக்காக உதவிகளை அவன் செய்வான். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த நேரத்திற்கு யார் யாரை அனுப்பினால் எந்தெந்த நல்லது நடக்கும், எப்பொழுது உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்பது எனக்கு சரியாகவே தெரியும். அதன்படி நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு ஒவ்வொரு விஷயமாக அனுப்பி செய்து கொடுத்து கொண்டு தான் இருப்பேன். உன்னை நான் உச்சத்தில் அமர வைக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவேனே தவிர உன்னை கீழே போட்டு உடைத்து விட வேண்டும், நீ செய்து கொண்டிருக்கும் விஷயத்தில் காப்பாற்றாமல் நான் விட்டுவிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்க மாட்டேன்.
இன்றைய நீ போகும் வேலை நிச்சயமாக உன்னுடைய பழைய நண்பன் மூலமாக உனக்கு நடக்கும். நீயும் நல்லபடியாக அந்த விஷயத்தில் வென்றுத்தான் வருவாய். ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுதும் வேலை வேலை என்பது கிடையாது. அதையும் தாண்டி ஒரு விஷயமாக இருந்தாலும் எனக்கு தெரியும். எந்தெந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து வைக்க வேண்டும், நண்பனாகவோ உறவாகவோ யாராக உனக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதை நானே உனக்கு சொல்லி உனக்கு புரிய வைப்பேன். புரிகிறதா? அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாமல் இவன் என்னை விட்டு போய்விட்டான், அவன் என்னை விட்டு போய்விட்டான் என்று புலம்புவது வீண். நான் சொல்வேன், என்னுடைய குழந்தையே, காலம் முழுவதும் என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய அனுகிரகமும் எல்லா நாளும் உனக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். உனக்கு தேவையானது என்னிடம் இருந்து கிடைத்து கொண்டும் அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன எல்லாம் நடக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் நான் செய்து கொடுத்து கொண்டு தான் இருப்பேன். ஒரு நாளும் நான் மனம் தளர மாட்டேன். நீதான் மனம் தளர்ந்து விடுகிறாய். ஆனால் நான் எப்படி இருக்கின்றேன், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்து தருவேன், எல்லாம் நல்லது நடக்கும் என்று நான் எல்லா விஷயத்தையும் உனக்கான சரியான நேரத்திற்காக காத்து கொண்டு செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். நீயும் அவசரப்படுகிறாய். அவசரம் என்பது வாழ்க்கையில் தேவையா? முதலில் அதை சொல், பார்க்கலாம். அவசரத்தை முதலில் விட்டுவிட்டு நான் என்ன செய்கிறேன் அதை பொறுமையாக என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்ளும் வழியை பார். நான் மன நிறைவோடு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தருகிறேன். இன்பமான விஷயங்கள் மட்டும்தான் தருவேன். நீ என்னுடைய குழந்தை என்பதனால் எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் நானும் செய்து கொண்டிருக்கின்றேன். உதவிக்கு யாருமே இல்லை. ஒரு இடத்திற்கு போனால் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என நினைக்காதே. திடீரென்று ஒரு ஆளை அனுப்பி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன். இன்று உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான நாள். அதனால் நீ எந்த ஒரு காரியத்திலும் எங்களால் நீ போகும் காரியத்தில் எல்லாவற்றிலும் நீ வெற்றியும் அடையலாம். எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு, எதையும் நினைத்து மனதை நீயே காயப்படுத்தி கொண்டு இருக்காதே. சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் தேடுங்கள். எங்கு சந்தோஷம் இருக்கிறது என்று தேடாதீர்கள். உங்களுக்குள்ளேயே சந்தோஷமானது இருக்கிறது. சந்தோஷத்தை வெளியில் தேடாமல் உங்களுக்குள்ளேயே தேடுங்கள். நிச்சயமாக நல்லது நிறைய உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடித்தாகவும் கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எதை நான் செய்தாலும் யோசித்துத்தான் செய்வேன். இந்த ஒரு காரியத்தை யோசிக்காமல் உடைய வாழ்க்கையில் எதையும் நான் செய்ய மாட்டேன். புரிந்து கொள். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது உன் வாழ்க்கையில் என்றால் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும். நான் நல்லதை மட்டும்தான் செய்வேன் என்பதை புரிந்து கொள். நம்பிக்கையோடு என்னிடம் வரும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் நிச்சயமாக அன்பையும் அரவணைப்பையும் வாழ்க்கையில் எது எது தேவையோ அதை மட்டுமே தருகிறேன். சந்தோஷமாக இருங்கள், கவலைகளை விடுங்கள், எல்லாம் மாறும். நிச்சயமாக உங்களுடைய மனம் தூய்மையான மனதிற்காகவே சீக்கிரத்தில் எல்லா விஷயத்தையும் நானே சரி செய்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாற்றி உங்களுக்கான சந்தோஷமான வாழ்க்கையை நானே அமைத்து தருகிறேன். புரிகிறதா? எப்பொழுதும் இந்த சாயப்பாவாகிய நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிநடத்தி செல்கின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.